வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி குளிர்ச்சியான ஒரு வெள்ளரிக்காய் சட்னி அரைக்க போறோம். இது வந்து சட்னி அப்படின்னு சொல்லலாம், தொகையல் அப்படின்னு சொல்லலாம். சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். எல்லா டிஃபனுக்கும் நீங்க எந்த டிஃபன் வேணா எடுத்துக்கோங்களேன், எல்லாத்தோடையும் இந்த சட்னி சூப்பரா மேட்ச் ஆகும். இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் சட்னி அப்படிங்கறதுனால எல்லா விரத நாட்களையும் நம்ம யோசிக்காம இந்த சட்னியை அரைச்சிடலாம். எப்பயும் நம்ம வெள்ளரிக்காயில தயிர் பச்சடி பண்ணுவோம், அது இந்த வெயில் காலத்துல கண்டிப்பாவே பண்ணுவோம். ஆனா நீங்க ஒரு முறை இந்த வெள்ளரிக்காயை யூஸ் பண்ணி இந்த நல்லா பிஞ்சான வெள்ளரிக்காய் இதுல நீங்க சட்னி அரைச்சு பாருங்களேன், அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். வரக்கூடிய ஏகாதசிக்கு இல்ல அமாவாசை அன்னைக்கு நம்ம நைட் டிஃபன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு அழகா இந்த சட்னி நம்ம அரைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த குளிர்ச்சியான டேஸ்டியான வெள்ளரிக்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். சட்னி அரைக்கிறதுக்கு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துப்போம். பெருங்காயம் நல்லா பொரியட்டும். ஒருவேளை பவுடர் பெருங்காயம் சேர்க்கிறேன்னா லாஸ்ட்ல 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வரட்டும். பருப்பு இந்த மாதிரி லேசா செவந்து வந்ததும் 5 காஞ்ச மிளகாய், காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பருப்பு நல்லா செவந்து வரதுக்குள்ள மிளகாயும் வறுபட்டுடும். இதுலயே கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் ஓரளவுக்கு செவந்து வந்தாச்சு. வறுத்த வேர்க்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம். ஒருவேளை பச்சை வேர்க்கடலை சேர்க்குறீங்க அப்படின்னா நம்ம கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்தோம் இல்லையா, அப்பயே போட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கணும். பாருங்க எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா சூடு ஆறுறதுக்குள்ள நம்ம வெள்ளரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிஞ்சா இருக்கிற வெள்ளரிக்காயை எடுத்துட்டு இந்த தோலோட பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை தோல் வந்து மொத்தமா இருந்தது அப்படின்னா தோலை வந்து எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. விதையும் பாருங்க, பிஞ்சா இருந்தா அப்படியே போட்டுக்கலாம். முத்தலா இருந்தது அப்படின்னா விதையும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நான் அப்படியே தோலோட கட் பண்ணி எடுத்துக்க போறேன். வெள்ளரிக்காயோட 2 எண்டையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு சின்ன பீஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்க. சில சமயம் வந்து வெள்ளரிக்காய் கசக்கும். இப்ப அதை நம்ம பொடி பொடியா கட் பண்ணிப்போம். உள்ளேயும் பாருங்க நல்லா பிஞ்சா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பொடியா கட் பண்ணணும்னா அரைக்கிறது ஈஸியா இருக்கும். நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்றேன். நம்ம வறுத்தது எல்லாமே சூடாரியாச்சு. நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்ப நம்ம அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளரிக்காயை சேர்த்துக்கலாம். இந்த சட்னி அரைக்கும் போது இந்த வெள்ளரிக்காயை நிறைய தண்ணி விடும், அப்படிங்கறதுனால தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கோங்க. பாருங்க தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா இது கரெக்டா இருக்கும். டிஃபனுக்காக அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் டிஃபனுக்காக அரைக்கிறதுனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். சட்னிக்கு நம்ம தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாயாச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் எண்ணெயில நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த தாளிப்பை சட்னியில சேர்த்துக்கலாம். வெயிலுக்கு ஏற்ற வெள்ளரிக்காய் சட்னி சர்விங்க்கு ரெடி. இந்த வெள்ளரிக்காய் சட்னி எல்லா டிஃபன், அதாவது இட்லி, தோசை, உப்மா, பொங்கல், அடை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம இட்லியோட டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இட்லியோட ரொம்பவே அருமையா இருக்கும். அருமையா இருக்கு. இந்த வெள்ளரிக்காய் நம்ம பச்சையா தான் போட்டு அரைச்சிருக்கோம், இருந்தாலும் அதோட இந்த ஃப்ரெஷ்ஷான ஃபிளேவர் வந்து இவ்வளவு சூப்பரா இருக்கு. இது வந்து நல்ல சம்மர், வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது. அதே நேரம் வெள்ளரிக்காய்க்கு சீசனும் கூட. நம்ம எப்பயும் பச்சையா சாப்பிடுவோம், தயிர் பச்சடி பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி சட்னி அரைச்சு பாருங்களேன். நான் காமிச்ச மாதிரி தண்ணியே சேர்க்காம அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஃபிளேவர் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபுல்லா அந்த வெள்ளரிக்காயோட ஃபிளேவர்ல அதுல இருக்கிற அந்த ஜூஸ்லயே நம்ம அரைச்சிடலாம். தண்ணியே சேர்க்க வேண்டியதே இருக்காது. சாதத்துக்கு சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். நம்ம டிஃபனுக்காக அப்படிங்கும் போது நம்ம கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதே பொங்கலுக்கெல்லாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணியா வந்து பண்ணிக்கலாம்.
நோ ஆனியன் நோ கார்லிக் சட்னி அப்படிங்கறதுனால எல்லா விரத நாட்களையும் நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். இந்த வெயில் காலத்துல நல்ல குளிர்ச்சியான இந்த வெள்ளரிக்காய் சட்னியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.